வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மகளிர் அணி மாநாடு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பாஜகவின் திட்டம் பலிக்காது என்று துணை முதலமைச்சர் அந்த உரையில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். பாஜகவின் திட்டம் தமிழகத்தில் பலிக்காது என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் பாசிசத்தின் பாட்சா பலிக்காது என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பூர் பல்லடத்தில் தற்பொழுது திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற்று வருகிறது. அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றினார். தற்பொழுது அவர் பாஜகவின் திட்டம் தமிழகத்தில் பலிக்காது என்றும் அந்த சிறப்புரையில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பாஜகவின் திட்டம் பலிக்காது என்றும் தமிழ்நாட்டில் பாசிசத்தின் பாட்சா பலிக்காது என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருந்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மகளிர் அணி மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றி வருகிறார்கள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் திமுக மகளிர் அணி மாநாட்டில் தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டில் பாசிசத்தின் பாட்சா பலிக்காது என்று அவர் கூறியிருந்தார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அவர் பேசும்பொழுது தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பாஜகவின் திட்டம் பலிக்காது என்று பேசியிருந்தார். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று சரி பாருங்கள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த உரையில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று சரி பாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாசிசத்தின் பாட்சா பலிக்காது என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் பாசிசத்தின் பாட்சா பலிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுக மகளிர் அணி மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசும்பொழுது பாஜகவின் திட்டம் தமிழகத்தில் பலிக்காது என்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பாஜகவின் திட்டம் பலிக்காது என்றும் அவர் தெரிவித்து பேசியிருந்தார். தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று சரிபாருங்கள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தி அன்கண்ட்ரோலபிள் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய, அச்சப்படக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய TRB அவர்களே, கழக முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு அவர்களே, இங்கே மகளிர் அணி மாநாட்டிற்கு ஒரு இனிய வரவாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் திரு ராஜா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களே, அவருக்கு மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிக 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 பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டாக வேண்டும். இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு நேர்த்தியாக வரக்கூடிய மகளிருடைய, எப்படி நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெண்கள் பாதுகாப்பாக கண்ணியத்தோடு நடத்தப்பட்டு, மரியாதையோடு நடத்தப்பட்டு,
அந்த நிகழ்ச்சியை நடத்தி அவர்கள் பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறாரோ, அந்த கட்டளைகளை எல்லாம் மனதிலே ஏற்றி இவ்வளவு சிறப்பாக ஒரு மாநாட்டை அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட நான் இங்கே வந்ததிலிருந்து எங்களுடைய மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் எல்லாம் அவரை பற்றி எனக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, ஒரு கடும் சொல் கூட, ஒரு முக சுளிப்பு கூட இல்லாமல் எங்களை இன்முகத்தோடு வரவேற்று எங்களை அந்த இன்முகத்தோடு நடத்துகிறார் என்று, அதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அறிவுரைகளை சொல்லி, இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஆலோசனைகளை சொல்லி இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் திருப்பூர் செல்வராஜ் அவர்களே, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகளிர் அணி செயலாளர்கள் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, மகளிர் தொண்டரணி செயலாளர் ராணி அவர்களே, மகளிர் அணியுடைய தலைவர் விஜயா தாயன்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மானமிகு அருள்மொழி அவர்களே, அனிச்சம் கனிமொழி அவர்களே, மகளிர் அணியுடைய இணை செயலாளர் குமாரி விஜயகுமார் அவர்களே, அம்மையார் பவானி ராஜேந்திரன் அவர்களே, தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, சத்யா பழனிக்குமார் அவர்களே, கால்மார்க்ஸ் அவர்களே, அமலு விஜயன் அவர்களே, அங்கையர் கண்ணி அவர்களே, சேலம் சுஜாதா அவர்களே, ராணி ரவிச்சந்திரன் அவர்களே, ரேகா பிரியதர்ஷினி அவர்களே, விஜிலா சத்யானந்த் அவர்களே, மாலதி நாகராஜ் அவர்களே, ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, ரியா அவர்களே, மாலதி நாராயணசாமி அவர்களே, தேன்மொழி அவர்களே, உமா மகேஸ்வரி, ஜெஸ்ஸி பொன்ராணி, டாக்டர் யாழினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் அணியின் நிர்வாகிகளே, தம்பி என்று சொன்னால் தங்கைகளை விட்டுவிடுவோம் என்ற காரணத்திற்காக, தோழர்களே தோழியரே என்று சொன்னால் உதடு ஒட்டாது என்ற காரணத்திற்காக, உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்று தன் நெஞ்சத்து அன்பையெல்லாம் கொட்டி நம் மீது அன்பை பொழிந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும், என்னுடைய மகளிர் அணி சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடுவானம் தோற்றுவிடக்கூடிய அளவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் கருப்பு சிவப்பால் எங்களுடைய கண்களை குளிர்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகளிர் அணியின் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றியை நான் இந்த மேடையிலே உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற இந்த மாநாட்டிற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, நமக்கான ஒரு ஆட்சியை, பெண்களுக்கான ஒரு ஆட்சியை, பெண்களின் எதிர்காலத்தை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடு. அடுத்து, எங்களுடைய ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, பெண்களின் ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்திற்கான ஆட்சியை மறுபடியும் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்கலாம், ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, மேடையில இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் அரசு அமைப்பு சட்டத்தை புத்தக வடிவிலே அவருக்கு வழங்கினோம் பரிசாக, ஏன் என்று நீங்கள் கேட்கலாம்.
அரசியலமைப்பு புத்தகத்தின் முக உரையில் சொல்லப்பட்டிருப்பது we the people, மக்களாகிய நாம். இந்த மேடையிலே மகளிராகிய நாங்கள் உங்களிடம் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இல்லை, இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம். இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம். நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி. இதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் மட்டும் இல்லை, இந்த நாடே அவர் மீது வைத்திருக்கிறது. அதனால்தான் பத்திரமாக வைத்திருங்கள் அண்ணா என்று அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை உங்கள் கையிலே தந்திருக்கிறோம். இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இல்ல, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது. ஏனென்றால் உங்க குரல் வந்த பிறகுதான் இந்த நாட்டில் உங்களுக்கு பின்னால் தான் ஒவ்வொரு குரலாக அங்கே இருக்கக்கூடிய பாசிச அரசுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை குரல்களும் உங்களுக்கு பின்னால் அணிதிரக்கூடிய குரல்களாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாடு உங்களை நம்பி இருக்கிறது என்பதை நான் திரும்ப 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 இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டிலே சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்று நாம் சொல்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்று 1,30,00,000 சகோதரிகளுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தரப்படுகிறது. நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க, தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு. இந்த 1,30,00,000 சகோதரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள். அதே போல புதுமை பெண் திட்டம், கல்லூரிக்கு போகக்கூடிய சாதாரண சாமானிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம். பெருமையோடு சொல்கிறேன், 47% உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்திலும் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. நமக்கு 47% பேர் இருக்கோம்னா அதற்கு காரணம் அதற்கான வாய்ப்புகள், கல்வி, அடிப்படை கல்வி வழங்கப்பட்டது, கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டது. ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தாலதான் 47% இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாடு.